ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜின் த பெட் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அது வந்து தமிழில் தான் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லரை பற்றின ரிவ்யூ தான் இது. வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் நடக்கிற கதை மாதிரி தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபாரினில் ஒரு இடத்துல இருக்கார், அண்ட் தென் ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்லக்கியாக இவர் நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ ஒரு லவ்வரு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கார். எப்படியாவது நம்மளுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், நம்மளுக்கு ஒரு லவ்வர் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட்டு அவர் நினைக்கிற மாதிரி அவருக்கு வந்து யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதில் வந்து அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகிறாரு. இதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குன்னு சொல்லி வழியை கண்டுபிடிச்சி ஒரு மந்திரவாதிகிட்ட போகிறார். அந்த மந்திரவாதியும் வந்து பார்த்திங்கன்னா இவரோட டீட்டெயில், அதாவது இவரோட கவலைகள் கஷ்டத்தெல்லாம் கேட்டுட்டு அவர் வந்து ஒரு ஜின் வந்து ஒரு பெட்டிக்குள்ளே அடைச்சி கொடுக்காரு. அதாவது வந்து ஒரு பூதத்தை வந்து ஒரு பெட்டிக்குள்ளே அடைச்சி இதை எப்படி இது பண்ணணும், இதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து நம்ம மந்திரவாதி வந்து நம்ம ஹீரோட்ட சொல்லி கொடுக்குறாரு. ஸோ சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த பெட்டியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறாரு. ஸோ இந்த ஜின்னு வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கும் நல்ல நேரம் அமைஞ்சிருது. அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. அவர் நினச்ச மாதிரி எல்லா காரியங்களும் கை கூட ஆரம்பிக்குது. அவருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுது. அட் த சேம் டைம் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ்வர் கிடைக்கிறாங்க. ஸோ லவ் அண்ட் ஃபஸ்ட்டு சைட் மாதிரி அவர் பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு டக்குன்னு பிடிச்சி போயிடுது. ஸோ 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, டூயிட் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா நல்ல பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட்டான இருக்குது. ஓகே கட் பண்ணால் வழக்கம் போல் நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருது. அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக சூப்பராக என்ஜாய்மெண்ட்டை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறாரு. வெளியில் ஹீரோயினை கூட்டிகிட்டு சுற்றுறாரு. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு, சர்ப்ரைஸ் பண்ணுறாரு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஒரு சமயத்தில் வீட்டில் அந்த ஒரு ஜின்னு இருந்துச்சு பார்த்திங்களா, ஒரு பேய். அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி இவர்கிட்ட சொல்லியிருப்பார். அதை இவரும் மறந்தே போயிருப்பார் லவ் மூட்லே. சரி ரைட் ஓகே. இதுலேருந்து என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, அந்த இதுலேருந்து வீட்டில் வந்து பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அந்த ஜின்னு வந்து ஆவியாக அந்த பெட்டியை விட்டு வெளியில் வர ஆரம்பிக்குது. அது வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பிரச்சனைகள், ஒரு சின்ன மாதிரியான பிரச்சனைகள், பயங்காட்டுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடக்க ஆரம்பிக்குது. வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து சின்ன பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது. அட் த சேம் டைம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் போகுது. அதே மாதிரி வெளியில் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகுது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நடந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இது இப்படியே போகும்போது வீட்டில் இருக்க எல்லாம் பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜின்னை எப்படி கட்டுப்படுத்துறதுன்ற மறந்துருப்பார். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஜின்னு அந்த பெட்டியை விட்டு வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ வெளியில் வந்து வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ பிரச்சனைகள்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வர்றப்போ ஹீரோ வந்து பயப்படுறாரு. சரி இந்த ஜின்னை வெளியில் கொண்டு போய் எங்கே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கும்போது ஜின்னு வந்து ஆவியை மட்டும் வந்து பெட்டியை விட்டு வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த பெட்டியிலேருந்து தான் பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோட்ட சொல்கிறாரு. அவர் அந்த பெட்டியை வெளியில் கொண்டு போய் எப்படியா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கும் உடம்புக்கு முடியாமல் போயிடுது. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வெளியில் விட்டதுக்கப்புறம் அந்த பெட்டியிலேருந்து ஜின்னு மட்டும் தனியாக வெளியில் வந்து உள்ளே வருது, வீட்டுக்குள்ளே வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மந்திரவாதி மூலியமாக ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. கடைசியில் அந்த பெட்டியை விட்டு வெளியில் வந்த ஜின்னு உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக அவங்க வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தரையும் கொல்ல ஆரம்பிக்குது. வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் யாரோ ஒரு ஆள் உடம்புக்குள்ளே புகுந்து, அதனால் எந்த உடம்புக்குள்ளே யார் உடம்புக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆகுது. ஏன்னா இது இடையில அந்த பெட்டியை எப்படியோ யாரோ வந்து திருப்பி அந்த வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுறாங்க. ஆனால் இந்த ஜின்னையும் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புனவர் அவர் அந்த ஜின்னை கட்டுப்படுத்துன்னு நினைக்காரு, முடியலை. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பிரச்சனை ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜின்னு பெட்டியை விட்டு வெளியில் வந்து முழு சுதந்திரம் அடைஞ்சிருது. இப்போ இந்த ஜின்னு வந்து ஹீரோவையே போட்டு தள்ள ஆரம்பிக்குது. ஹீரோவே அடிச்சு பறக்க விடுது. கடைசியில் அங்கே வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா காயப்படுத்த ஆரம்பிக்குது, அதாவது அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கடுத்து இந்த ஜின்னு என்ன செஞ்சிச்சு, அதாவது வெளியில் வந்த ஜின்னு வீட்டில் இருக்க எல்லாத்தையும் என்ன செஞ்சிச்சு, அதே மாதிரி ஹீரோவையும் என்ன செஞ்சது, அதுதான் படத்தோட மீதி கதை. இந்த ட்ரெய்லர் வந்து இதோட முடியுது. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.